ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறது தான் 11th 12th ஆர்ட்ஸ்க்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனல்ஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது 12th அக்கௌண்டன்சி பேப்பர் தான் நம்ம என்ன பண்ணுறோம், லைவ் டெமோ பார்க்க போகிறோம். ஆன்சர் ஷீட், அதாவது பப்ளிக் ஆன்சர் ஷீட் பார்க்க போகிறோம். இவங்க ஒரு வந்து பார்த்திங்க அப்படின்னா 90க்கு 81 மார்க் என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லி தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த பேப்பர் லைவ் டெமோலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அதாவது எந்த விஷயங்கள் நம்ம பண்ணணும், எந்த விஷயங்கள் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா இதுலேருந்து கற்றுக்குறோம். சரியா? அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரியா? நம்மளோட பேப்பரை எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் வேல்யூவேட் பண்ணுவாங்க. அந்த 3 பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஇ எஸ்ஓசின்னு சொல்லுவோம். 3 பேர் கீழே சைன் போட்டிருக்காங்க பாருங்கள். பேப்பர் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஇ அவங்க சைன் போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் எஸ்ஓ சைன் போட்டிருக்காங்க, சிஇ அவங்க சைன் போட்டிருக்காங்க. சரியா? 3 பேர் நம்ம பேப்பரை வந்து வேலிடேட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் செக் பண்ணிங்க. சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக என்ன பண்ணிக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது ஒன் வேர்ட்ஸுக்கு இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். அதாவது கொஸ்டின் நம்பர், ஆப்ஷன், ஆன்சர். சரியா? இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க்கு குறைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சார் தப்பாக இருந்தாலும் மார்க்கு குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். நான் எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, அதாவது பேப்பர் திருத்துறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யார் அப்படிங்கிறது தெரியவே தெரியாது அவங்களுக்கு. அதை நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சரியா? எதுக்கு வந்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இந்த பெஸ்ட் இம்ப்ரெஷன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ இந்த பேப்பரை பார்த்தோன்னே அவங்களுக்கு கரெக்டாக தோணும். என்ன தோணும் அப்படின்னா, பையன் நல்லா படிப்பான் போல் அப்படின்னு சொல்லி தோணும். அந்த ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு விஷயந்தான். அதாவது ஒரு ½ மார்க் குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க. ஆனால் நல்லா எழுதியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ½ மார்க் குறைக்க விடாமல் என்ன பண்ணுச்சு பார்த்தா ஃபுல் மார்க் போடுறதுக்கு அந்த விஷயம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அதனால தான் ப்ரெசன்டேஷன் இஸ் மஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறதுக்கு காரணம் வந்து அதுதான். இந்த மாதிரி ஆனால் பண்ண தேவையில்லை. 20 உண்மையும் பிடிச்சி ஒரே பேஜில் எழுதணும் அப்படின்னு சொல்லி அவசியம் கிடையாது. 10 உண்மையோட ஒரு பேஜில் எழுதிட்டு அடுத்த உண்மையோட அடுத்த 10 உண்மையோட அடுத்த பேஜில் எழுதலாம். இந்த மாதிரி ஒரே பேஜில் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த நெசசரியும் கிடையாது. இதை நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிங்க. சரியா? இந்த 20 உண்மையோடையும் அப்படியே ஒரே பேஜில் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக என்ன பண்ணியிருக்காருன்னா, அதாவது இது உங்களால் முடிஞ்சால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதாவது சப்கெட்டிங் என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அதாவது கேப்சல் லெட்டரில் இல்லை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. உங்களால் முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லை ஸ்மால் லெட்டரில் எழுதிட்டு நீங்கள் ஒரு கோடு மட்டும் போட்டால் போதுமானது. சரியா? அதே மாதிரி இவர் வந்து மற்ற எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணியிருக்காரு. சரியா? அதனால் நீங்கள் இவரோட பேப்பர் ப்ரெசன்டேஷனை நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தா ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அந்த எந்த இடத்துல அவர் வந்து ஃபார்முலா எழுதினாலும் அங்கே என்ன பண்ணுறாரு சொல்லி பார்த்தா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு காட்டுறாரு. இது ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கம். சரியா? ஆனால் அந்த பாக்ஸ் போட்டு ஹைலைட் பண்ணி காட்டினோம் அப்படின்னா டக்குன்னு என்ன பண்ணிடலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆஹா சூப்பராக எழுதியிருக்கான், நல்ல மார்க் போட்டலாம் அப்படின்னு சொல்லி அவங்க மனசில் ஒரு விஷயம் தோணிகிட்டே இருக்கும். ஏன்னா இதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அவங்க வந்து குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சாலும் அந்த உங்களோட ப்ரெசன்டேஷன் வந்து குறைக்க விடாது மார்க்கை. அதுக்காக தான் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். சரியா? அதுக்கப்புறம் அக்கௌண்டிங் ரிப்போர்ட்ஸ் இன் டேலி ERP 9 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தெரியும். சரியா? அது எப்படி சூப்பராக பாயிண்ட் போட்டு பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 போடணும்னு தான் அவசியம் இல்லை. இவர் எப்படி ஒரு 6 மார்க் போட்டு எழுதிக்காரில் இந்த மாதிரிலாம் நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தா ட்ரை பண்ணலாம். சரியா? இதெல்லாம் ஈஸியாக என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். சரியா? கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து வேறு அதாவது ஒரு பென்சிலோ இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு ஒரு கலரோ என்ன பண்ணு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம வந்து ப்ளூ பிளாக் தான் யூஸ் பண்ணணும், இந்த ப்ளூ பிளாக்லேயே மாற்றி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூட அவசியம் இல்லை. நீங்கள் ப்ளூலேயே என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஆரோ மார்க் போட்டு எழுதிங்கன்னா அதுவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் தெரியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர்ஸ்லாம் பாருங்கள், சூப்பராக பாக்ஸ் போட்டு காட்டியிருக்காரு பார்த்தீங்களா, இது வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க சொல்லி பார்த்தா பாக்ஸ் போட்டு காட்டியிருக்காரு. ரொம்பவே சந்தோஷம். ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, இந்த பக்கம் ரஃப் ஒர்க் எழுதியிருக்காரு பார்த்தீங்களா, இதுக்கு பதில் அவர் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கீழே இதே மாதிரி ஒரு கோடு போட்டுக்கலாம். இந்த சப்டிவிஷன் 3 முடியுதில்ல, அந்த இடத்துல அவர் என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கோடு போட்டு எப்பயுமே நம்ம வந்து சைடு ஒர்க் பண்ணக்கூடாது, கீழே. சரியா? ரஃப் ஒர்க் வந்து என்ன பண்ணு சொல்லி பார்த்தீங்கன்னா கீழே தான் நம்ம பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து சைடு ஒர்க்குன்னு சொல்லிட்டு ரஃப் ஒர்க்கு கொண்டு போய் அங்கே எழுதும் போது அது அந்த மார்ஜினை தாண்டி நமக்கு வந்து ஆன்சர் ஷீட் மெயின் ஆன்சர் ஷீட்டுக்குள்ளே உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கீழே நம்ம வந்து டவுன் ஒர்க் நம்ம கீழே பண்ணிட்டோம், ரஃப் ஒர்க்கு பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மேலே இருக்க பேப்பர் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்துங்க. சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் சூப்பராக என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தியரி கொஸ்டின்ஸும் சூப்பராக என்ன பண்ணியிருக்காரு
பாயிண்ட் போட்டு சூப்பராக காட்டியிருக்காரு. இது ரொம்ப அற்புதமானது சரியா. அதே மாதிரி எல்லா இடத்துலையுமே நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அவர் எல்லா இடத்துலையுமே பாருங்கள் ஃபார்முலா எங்கெல்லாம் வந்திருக்கோ அங்கெல்லாம் பாக்ஸ் போட்டு சூப்பராக என்ன பண்ணிக்காச்சும் போது உங்களுக்கு காட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் கொஸ்டின் சரியா. டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் த ஃபிக்ஸ்ட் அண்ட் ஃப்ளெக்ஸேஷன் கேபிட்டல் மெத்தட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சரியா. இதெல்லாம் வந்து இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாமில் கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3 மார்க்கில் சூப்பராக என்ன பண்ணிக்காச்சும் போது எழுதியிருக்காரு. அதே மாதிரி இந்த மாதிரி நீங்கள் எழுதக்கூடாது. எந்த மாதிரி அப்படின்னா இந்த 2 பாயிண்ட்டையுமே அவர் என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு கொண்டு போய்க்கலாம். ஏன்னா இந்த 3வது பாயிண்ட்டை அவர் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி, அதாவது ஒரு லைனுக்கு இடையில என்னாச்சு பார்த்தா அட்லீஸ்ட் ஒரு கேப்பாவது இருக்கணும் சரியா, கொஞ்சம் கேப் இருக்கணும். இந்த மாதிரி நம்ம வந்து என்னான்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஏதோ அதாவது மெடிக்கலுக்கு வந்து டாக்டர் வந்து எழுதி கொடுப்பாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு சின்ன பேப்பரில் வந்து வேகமாக எழுதி கொடுத்த மாதிரி எழுதி கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் ஏன் பண்ணக்கூடாது. இது அடுத்த பேஜில் க்ளோசிங் பேலன்ஸையும் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸையும் நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா அடுத்த பேஜுக்கு நம்ம கொண்டு போய்க்கலாம், பரவாயில்ல. அதுக்கப்புறம் அக்கௌண்டன்சி சீட்டில் என்ன பண்ணிக்காச்சும் பார்த்தா சூப்பராக எழுதியிருக்காரு. அதுலேயும் அவரே என்ன பண்ணிக்காச்சும் பார்த்தா லைனெல்லாம் போட்டு என்ன பண்ணிக்க பக்காவாக எழுதியிருக்காரு சரியா. இந்த பேப்பரை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கு நான் நினைக்கிறேன் சரியா. இவரோட பேப்பர்லேருந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுருந்துக்கலாம். ஏன்னா சப்ஹெட்டிங் ஃபுல்லாகவே அவர் வந்து கேப்சூலத்தில் எழுதியிருக்காரு. அது தனியாக நீங்கள் கோடு போட்டு கூட காட்ட வேணாம், தனியாகவே அது என்னன்னு நமக்கு தெரியும் சரியா. அதனால் இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி தான் ஃபாலோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.